இந்த பிரச்சனைகள் பல விதங்களில் உருவாகுது வாழ்க்கையில். எந்த பிரச்சனை? தாய் தாப்பனை விட்டு மனைவியோட இசைன்னு சொல்ல அது நடக்க முடியாமல் நிறைய பேர் திணறாங்க. நடத்த முடியாமல் சரியான விதத்தில் விட முடியல. அந்த மைண்டில் அந்த சேஞ்ச் உண்டாக முடியல, ஷிஃப்ட் உண்டாக முடியல. தாய் தாப்பனை முதலாவது இடத்துல வச்சாங்க அப்படின்னாலும் திருமணமான பிறகு இன்னும் அது தொடருது. அதை மாற்றி அமைக்க முடியல. தனக்கும் தன் மனைவிக்கும் இருக்கிற உறவு தான் முதல், அதுக்கப்புறம் தான் எல்லாமுங்கிறத அந்த ஷிஃப்டை ஏற்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் பாருங்கள், சில காரணங்கள். ஒன்று, பெற்றோர் மேலே பொருளாதார விதத்தில் பிள்ளைகள் சில நேரத்தில் சார்ந்து இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம நாட்டு பிரச்சனை. இதெல்லாம் பெற்றோர்கள் மேலே பிள்ளைகள் சார்ந்து இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகிட வேண்டியதாக இருக்குது? பெற்றோர்கள் இருக்கிற இடத்துலையே இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் நமக்கு பாதி சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம பாதி தான் நம்மளால் முடியுது, மீதி அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்கள நம்பி வாழ்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுது. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் வேதம் இதை பற்றி எப்படி போதிக்குது வாசிக்கிறீங்களா? அதனால தான் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரம் ரொம்ப முக்கியம். அங்கே தான் திருமணமெல்லாம் ஏற்படுத்தி வைக்கப்படுகிறது. மனுஷன்லாம் ஏற்படுத்தி வைக்கப்படுகிறார்கள். அதை நல்லா வாசிங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறாரு? ஆண் மகனை உண்டாக்குறார், ஆதாமை உண்டாக்குறார் இல்லையா? ஏதேன்னு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே கொண்டு வந்து அவனை வைக்கிறார். அவனை வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. கொண்டு வந்து அவனை வைக்கிறார். இன்னும் மனைவி வரல, அவனுக்கு வைக்கிறார். வச்ச உடனே அவனுக்கு வேலையை தர்றார். பண்படுத்தி காத்துக்கொள்ளணும் வேலையை தர்றார். அதுதான் அவன் வேலை. அவன் பண்படுத்தணும், அந்த தோட்டத்தை பண்படுத்தி நல்லா வச்சுக்கணும், காத்துக்கொள்ளணும், எதுவும் அங்கே அசம்பாவிதம் நேரிடாதபடிக்கு. அதுதான் அவனுடைய வேலை. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாகும். அதனால தான் இன்றைக்கும் போய் பொண்ணு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன கேட்குறாங்க? வேலை இருக்குதா? அது எங்கேருந்து வந்தது? கடவுள் அப்படி தாங்க உண்டாக்கி இருக்கிறாரு. முதல்ல ஒரு வேலை இருக்கணும். வேலை வந்த பிறகு தான் பொண்ணை தேடணும். ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு ஃபைனான்ஷியலாக வர்றப்ப தான் நம்ம பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுறது நல்லது. வேதம் அப்படி சொல்லுது. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், சுதந்திரம் இருக்கும். நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை வாழலாம். தாப்பனையும் தாயும் விட்டு மனைவிக்கு முதலிடம் கொடுத்து, மனைவி புருஷனுக்கு முதலிடம் கொடுத்து, நானும் என் கணவனும் நானும் என் மனைவின்னு சொல்லி நீங்கள் ஒரு யூனிட்டாக தைரியமாக தலை நிமிர்ந்து உருவாகலாம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, டிபெண்டன்ஸ் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேரும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி அமைத்து கொள்ளலாம்.